வணக்கம். முக்குளத்தூர் புலிப்படை அப்படின்னு ஒரு பேரை வச்சு அந்த லொடுக்குப்பாண்டி திண்டுக்கல்ல புரட்சித் தலைவி அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு அந்த தொகுதிக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு கிரிமினல் பட்டனங்களை பண்ணி வச்ச அந்த காமெடி பீஸ் அந்த முக்குளத்தூர் புலிப்படைன்னு ஒரு பேர் வச்சு தெரியுத கருணாசுக்கு தான் இந்த காணொளி. நம்ம எங்கேனாலும் போகலாம், எந்த கட்சினாலும் மாறலாம், அவங்க சுய விருப்பம். நரேந்திர மோடி தாமோதரதாஸ் அவர்கள் உலகிலே பெரிய விளையாட்டு மைதானம் நமக்கு கொண்டு வந்து பாரத தேசத்தில் அமைச்சிருக்காரு. உலகத்திலேயே உயரமான பாலம் அமைச்சு வச்சிருக்காரு. இந்த கருணாசுக்கு அதெல்லாம் தெரியாது, அது லொடுக்குப்பாண்டி. சரி, தமிழுக்காக என்னமும் செய்ய மாட்டார் அப்படின்னு உலக ஐநா சபையில் போய் உத்திர மங்கை பேரூர் அப்படிங்க ஊரில் இருக்க கல்வெட்டை வாசித்தார். எப்படின்னா, உலகத்திற்கே எடுத்துக்காட்டா திலங்குன தமிழகத்தில் உத்திரகோச பேரூரில் இருக்கு அப்படிங்கிற என்னோட மார்பு தட்டி, அதாவது என்னோட மார்பு தட்டி நான் பெருமைப்படுதேன். நான் பிறந்த தேசமான பாரத தேசத்தில் தமிழ் தான் உலகத்திற்கே தாய்மொழி அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி தாமோதரதாஸ் சொல்லியிருக்காரு. ஐநா சபையில் பேசியிருக்காரு. ஏன் பாரத தேசத்தில் நீங்கள் எந்த ஊர்லையாவது திமுக காரன் மாநிலம் கடந்து தமிழை பேசியிருக்கானா? பேச மாட்டான். தமிழ் சங்கமம் 4வது வருஷம் அங்கே பல மொழிகளில் திருக்குறளை பஸ்ஸில் இருக்க திருக்குறள்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்காமடா. லொடுக்குப்பாண்டி நீ போய் சேர்ந்த கட்சிக்காரன் அந்த பேர்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்கான். நீ வச்சிருக்கியே உங்கள் அப்பனோட பேர் இது முக்குளத்தூர் புலிப்படைன்னு உன் அப்பன் பேர். அந்த அப்பன் பேரில் பிறத்திருக்க அவங்க ஐயாவே கூப்பிட்ட பேர், உக்கரவாண்டி தேவரே கூப்பிட்ட பேர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு. அதை அழைச்சிட்டான்டா. நீ போய் நரவலை தின்னா போய் நரவலை தின்னு. அதுக்காக முக்குளத்தூர் அம்புட்டு பேர்த்தையும் அடவு போயா? நீ முக்குளத்தூரெல்லாம் வாம்பரத்தை இருக்கமா? எங்கே இருக்கும் முக்குளத்தூரெல்லாம் வாம்பரத்தை? ஜாதியை நான் பேச வரல. இதில் ஜாதி கட்சியை நீ வச்சுக்கிட்டு நீ சன்பரிவாளர் நாங்குநேரியில் நடந்தது சன்பரிவாளரோட திட்டமா? ஆட்சியாளர் யாருடா? மடையா லொடுக்குப்பாண்டி ஆட்சியாளதாரு? ஆட்சியாளது நீ இப்போ போய் திங்கியே நரவலு. அந்த கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க அவங்களோட திறனற்ற செயலால் அது நடந்திருக்குது. திறமையாக கையாள முடியலை. யார் செஞ்சாலும் அது தப்பு, எந்த சமுதாயத்துக்காரன் செஞ்சாலும் தப்பு. தப்பை தட்டி கேட்டு அதுக்குண்ட நிரந்தர தீர்வு காணணும் ஒரு அரசாங்கம். இது அவனை என்னமும் சொன்னால் ஓட்டு போட மாட்டான், இவனை என்னமும் சொன்னால் ஓட்டு போட மாட்டான். பிஜேபி அப்படி கிடையாது. நான் தப்பு செஞ்சோம்னா பிஜேபியிலேருந்து உடனே எனக்கு பைசல் நடவடிக்கை. அதுதான் பிஜேபி. லொடுக்குப்பாண்டி, உனக்கு தான் இந்த காணொளி. ஜெய் ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி.